மாநில அளவில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் அது என்ன சொல்லுதுன்னா பேசணும். தேசிய அளவில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல் ஏன்னா 60 தொகுதிகளுக்கு மேலே 62 தொகுதிகள் இன்னைக்கு முதல் கட்டத்தில் நடந்திருக்கிறது தேசிய அளவில். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ரொம்ப அதிகமாக கவனிக்கப்பட்டது ராஜஸ்தான். 12 இடங்கள் அங்கே போட்டிடுறாங்க. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 50.95% இருக்குது வாக்கு சதவீதம். அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகளில் நடக்குதுன்னா அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய தொகுதியில் 57.61%. இதெல்லாம் 7 மணிக்கு 1% கூடலாம் குறையலாம் அந்த மாதிரி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் 55.29 இதெல்லாம் தான் லார்ஜ்லி இருக்குது. வெஸ்ட் பெங்கால் எப்பயுமே கடந்த முறையும் நிறைய வாக்குகள் பதிவானது. இந்த முறையும் 77.57. கடந்த முறையெல்லாம் 85% பதிவாக இருக்குது இந்த முறை. ஆனால் நேஷனல் ஆவரேஜ் பார்த்தோம்னா 60% தான் இருக்குது. அப்போ வாட் இட் மீன்ஸ் இது அப்போ ஒரு பெரிய ஆதரவு அலையாகவோ அல்லது எதிர்ப்பலையாகவோ அப்படி எதுவும் இல்லைன்னு பார்க்க வேண்டியிருக்கா அல்லது எப்படி பார்க்குறீங்க இதை? சார் இது ஜென்ரலாக பார்க்க போனால் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் மேக்ஸிம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓட்டர் டர்ன் அவுட் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா பீப்புள் கம் அவுட் டு ஓட் ஃபார் அ சேஞ்சுன்னு சொல்லிட்டு அதனுடைய ஆவரேஜில் இருந்ததுன்னா தட் பீப்புள் ஆர் அதாவது எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு ஒரு ஜென்ரல் மேக்ஸிம். ஐ எம் நாட் கோயிங் டு ஜஸ்டிஃபை பண்ண போகிறதில்ல. அது ஒரு பல தேர்தல்கள் அது ப்ரூவ் ஆயிருக்கு, பல தேர்தல்கள் அது டிபங்க் ஆயிருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரப்பிரதேசில் நடந்திருக்க இடங்கள்லாம் நீங்கள் ஆவரேஜ் அவுட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 எலெக்ஷனில் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஓட் ஷேரில் தான் வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஜென்ரலாகவே எக்ஸப்ட் மகாராஷ்டிரா, ஐ திங்க் மகாராஷ்டிராவில் ஒட்டி தான் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பார்த்துருக்கேன். வேறஸ் நீங்கள் ராஜஸ்தான்லேயோ இதுலேயோ உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கக்கூடிய இடங்களில் மோரார்லெஸ் ஒரு கிவ் ஆர் டேக் பர்சன்டேஜில் தான். பீகார் 47.49 தான். அது 4 தொகுதி அங்கே இருக்கு. ஆமாம், அது ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அப்போ அது அந்த லோக்கலைஸ்ட் இஷ்யூவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. லோக்கலைஸ்ட் இஷ்யூவில் பார்த்துட்டு வெதர் இது ஜென்ரலாகவே ஓட் ஷேர் ரொம்ப குறைய பார்த்தீங்கன்னா இது நாட் ஃபார் அ சேஞ்சுன்னு தான் வரும். ஓகே, அது அப்படிதான் பார்க்கணுமா இருக்கு. ஓட் ஷேர் குறையிறதுங்கிறதுனால மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம்னு பார்க்க மாட்டாங்க லார்ஜ்லி. இது குறைய இது ஆட்சிக்கான பாசிட்டிவிட்டியாக தான், அதாவது ஆட்சி மாற்றம்ங்கிற அந்த எல்லை குறைஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. இல்லை, அது ஒரு பொது புரிதலில் இருந்து பேசுறது தான். இப்போ தமிழ்நாட்டில் கூட இப்போ பல தேர்தலில் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஓவர்வெல்மிங் மேண்டேட் வந்ததுன்னா, அதாவது வாக்கு சதவீதம் ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா நிச்சயமாக இது எதிரான ஒரு மனநிலையிலிருந்து தான் வருதுங்கிறது அது பொது புரிதலில் இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. பட் ராஜஸ்தானில் இப்போ தான் ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கிறது. பாஜக அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது. அதனால ஒரு இந்த அரசுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு மனநிலை வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா கமிட்டட் ஓட்டர்ஸ் தான் மறுபடியும் வர்றாங்க. இந்த காங்கிரஸுடைய ஓட்டர்ஸ் ஆனாலும் சரி, பாஜகனுடைய ஓட்டர்ஸ் ஆனாலும் சரி, இதில் யார் அதிகமாக வந்திருக்காங்கிற அந்த கேள்வி மட்டும் தான் இருக்கிறது. யார் நல்லா அலைஸ் கொண்டு வந்திருக்காங்க, இப்போ சிங்கிள் காஸ்ட் பார்ட்டிஸ், சிங்கிள் எம்எல்ஏ பார்ட்டிஸ், இந்த மாதிரி கட்சிகளோடு காங்கிரஸும் இந்த ஃபேஸ் நான் ஏன் கேட்கறேன்னா, முதல் ஃபேஸ்ல தான் அதிகபட்சமா இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்க்க முடியும். அந்த 102ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ராக் ரெக்கார்ட்ல இருந்து. அப்ப இதுலயே எந்த மாற்றமும் இல்லையா அல்லது இது மாற்றத்தை நோக்கி நகரக்கூடியது அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கு? நமக்கு தேசிய அளவிலான பிக்சர் கேட்கிறேன். நீங்க ஆனா எண்ணிக்கை குறையும்ன்றீங்க. என்னை பொறுத்தவரை இதுல பாஜகவுக்கு எண்ணிக்கை குறைத்தான் போகுது. ஏனென்றால் இங்க இப்ப யூபியில் எடுத்துங்களேன். யூபியில பாஜக மாதிரி வலிமையான ஒரு 5 கட்சி கூட்டணி வேற எங்கேயுமே கிடையாது. இப்போ அந்த எதிர்த்தரப்புல பாத்தீங்கன்னா எஸ்பி ஒரு கட்சி எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ் அது கூட இருக்கிறது. அது ஒரு கால் கட்சி, 1.25 கட்சி இந்த பக்கம். அது வெசஸ் பிஜேபி. இதுதான் அங்க இருக்கின்ற எஸ்பின்னு ஒரு கட்சி, அப்புறம் அப்னாதல், அப்புறம் ஆர்எல்டி, இந்த மாதிரி ஒரு இருக்கிற, அதாவது 1 மெம்பர் பார்ட்டி, 1 காஸ்ட் பார்ட்டி, இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் சேர்த்து தான் பாஜக அங்க கலங்கானுகிறது. அப்படி இருந்தால் கூட எஸ்பி அதை இப்போ ராஜ்பஹாரா அவர்கள் திருப்பி அழைச்சிருக்க கூட. போன தேர்தலில் அவர் இந்த பக்கம் வந்தாரு, அப்புறம் அந்த பக்கம் போனாரு. பூர்வாஞ்சல்ல ஒரு பெரிய ஒரு சலசலப்பை உருவாக்கினார். பட் அப்படி இருந்தால் கூட இந்த முறை அவர் தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு எஸ்பி வருகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் இருந்தா போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இங்கதான் பல இடங்கள்ல பிஎஸ்பி எந்த அளவுக்கு விளையாடுங்கிறது பொறுத்து தான் இருக்கிறது இதனுடைய வெற்றி வாய்ப்புன்னு பாக்குறேன். அங்கேயும் யூபியில ஃபர்ஸ்ட் நான் பார்க்கறதுல முதல் முறையாக யூபியில ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தான்ல இன்னைக்கு ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. ஏனென்றால் இன்னைக்கு அசோக் கெலோட் ஆனாலும் சரி, பைலட் ஆனாலும் சரி, இன்னைக்கு ப்ரூவ்
பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு மறுபடியும் தள்ளப்படுகிறார்கள். Okay. அவங்க வந்து அந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல அந்த சண்டை போட்டு வந்து கம்ப்ளீட்டாக விட்டதனால, அதுவும் குறிப்பாக எஸ்டி ஓட்டுகளை விட்டதனால அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பை இழக்கிறார்கள். அப்ப அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து ஜீவன் மரண போராட்டம் அவங்களை பொறுத்தவரை எல்லாம். நிச்சயமாக அசோக் கெலோட்டையும் சச்சின் பைலட்டையும் வந்து காலி பண்ணிடுவாங்க பாஜக ஆட்சிக்கு வந்தா. அந்த ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய பர்சனல் நிலைமைப்பு தான் பார்க்கறாங்க. அப்ப போத் ராஜஸ்தான்ல ஒரு பெரிய ஃபைட் நடக்கிறது, யூபியில் ஒரு பெரிய ஃபைட் நடக்கிறது. இது ரெண்டும் வந்து நம்மளுடைய லிஸ்ட்லயே இல்லாத இடங்களா இருக்கிறது. அதாவது பேசிக் ஃபைட்ஸ் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய அந்த பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ்னு நான் சொல்றது வந்து மகாராஷ்டிரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், ஹரியானா, இது 5 தான் என்னை பொறுத்தவரை பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ். அதை தாண்டியும் இப்போ வந்து பாஜகவுடைய ஹிந்தி ஹாட்லேண்ட்ல இப்போ ஃபைட் வருதுன்றதா, அதுதான் காங்கிரஸை பொறுத்தவரை முக்கியமான ஒரு விஷயமா நான் அது ஃபைட் வருதுங்கிறது என்ன பேசிஸ்ல நீங்க அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றீங்க? அங்க ஃபைட்டை இவங்க உருவாக்குறாங்களா, கொடுக்குறாங்களா, என்ன? இல்ல கிரவுண்ட்ல ஆள் இருக்குங்கற. கிரவுண்ட்ல அதாவது பூத் லெவல்ல வந்து இன்னைக்கு எஸ்பி ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, ஆனா வாக்கு சதவீதம் ஏதாவது கூடுதலா பதிவானது அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையேங்கறத எப்படி பார்க்க வேண்டியது? இல்ல அது தேவையில்லையே. இப்போ வந்து இப்போதான் ஒரு தேர்தல் முடிகிறது. ராஜஸ்தானை பொறுத்தவரை இப்பதான் ஒரு தேர்தல் முடிகிறது. கான்ஸ்டன்டைன் குறிப்பிடுவோம்.